வணக்கம். நான் வந்து எங்களோட சாஃப்ட்வேர் பேரலல் அக்கவுண்ட்ஸ் பத்தி பேசப் போறேன். இந்த பேரலல் அக்கவுண்ட்ஸ் சாஃப்ட்வேர் வந்து யாருக்குன்னா, இந்த மிடில் மேனேஜ்மென்ட்ல இருக்கிறவங்களுக்காக, ஆர் மேனேஜ்மென்ட்ல இருக்கிறவங்களுக்காக. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கம்பெனில நீங்க ஒரு அக்கவுண்டிங் டீம் ஒரு 2, 3 பேர் வச்சிருக்கீங்க. ஒரு 100 crore பிசினஸ் ஆர் லெஸ் தேன் தட். ஆர் ஈவன் ஸ்மால் சைஸ் கம்பெனி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, யூ கேன் ட்ரை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெயின் அக்கௌண்ட் சிஸ்டம், ஃபுல் ஃப்ளெஜ் அக்கௌண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக வந்து நீங்கள் இருக்கணும். இது வந்து பேரலலாக தான் ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ஆடிட்டர் கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்க முடியாது, இந்த சாஃப்ட்வேரில் என் டேட்டா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இட் டசன்ட் கன்ஃபார்ம் டு த ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் இந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு பிஸ்னஸ் ஓனராக நம்மளுக்கு நிறைய அவுட்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். அதுமாரி நம்ம நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இல்லையா நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் சாஃப்ட்வேரில் வந்து அக்கௌண்டிங், ஒரு ஸ்டாண்டர்டைஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பேரலல் அக்கௌண்டிங்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ, என்ன ரியலைஸ் ஆகிருக்கோ அதை தான் நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க. இப்போ யூஸ்வலாக வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி செக்கை ப்ரெசென்ட் பண்ண உடனே வந்து அது வந்து ரியலைஸ் ஆன மாதிரி காமிக்க சொல்லுவாங்க. அதேமாதிரி நம்ம ஸ்டாக்ஸும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து இதில் வந்து நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். நீங்கள் வந்து அமௌண்ட்ஸ் ரியலைஸ் ஆச்சுன்னா தான் வந்து நீங்கள் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக, பார்ட்டிக்கு அகெயின்ஸ்ட் வந்து ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு போகணும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி உங்கள் ஜிஎஸ்டிஆர்ஸ் அதெல்லாம் வந்து இன்றைக்கி தேதியில் ஜிஎஸ்டிஆர் அமௌண்ட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ரியல் அமௌண்ட்ஸ் மாதிரி, உங்கள் பார்ட்டிக்கு நீங்கள் கேஷ் கொடுக்குற மாதிரி. இப்போ சப்போஸ் வந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணல அப்படின்னா வந்து அது அவங்களுக்கு கஷ்டமாகும். அதேமாதிரி நீங்கள் ரியலைஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு மானிட்டரி லாஸ். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படின்றப்போ ஒரே சிஸ்டம் இருந்துச்சுன்னா நம்மளால் செக் பண்ண முடியாது, இது கரெக்டாக, இது கரெக்ட் இல்லையா அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியாது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் வந்து பேரலல் அக்கௌண்டிங் க்ரியேட் பண்ணுறோம். இட் இஸ் அ சிம்பிள் அக்கௌண்ட்ஸ். ஒரே பர்சன் ஒரு சிஸ்டமில் உட்காந்து அந்த சேல்ஸ், பர்ச்சேஸ், எக்ஸ்பென்சஸ்லாம் போட்டாங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்கள் கையில் வந்துடும். அதேமாதிரி பேரலாக நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணிப்பீங்க. அதில் ஒரு டேஷ்போர்டுன்னு ஒன்று வந்துடும். ஒரே ஷீட்டில் ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் டேயில் என்ன சேல்ஸ், பர்ச்சேஸு, எக்ஸ்பென்சஸ், எங்கே மார்ஜின் வந்துச்சு, எங்கே ப்ராஃபிட் வருது அப்படின்றது உங்களுக்கு க்ளீனாக பிரித்து காமிச்சிடும். அதுமாதிரி எண்ட் ஆஃப் த மந்த் வந்து உங்களோட ஜிஎஸ்டிஆர் ஸ்டேட்மெண்ட்ஸும் அது க்ரியேட் பண்ணாலே அதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போது வந்து நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்டைஸ் சாஃப்ட்வேரோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி இது கரெக்டாக இல்லையா, நம்ம கரெக்டான இதில் போகிறோமா, இல்லை ஏதாவது ஒரு பில்லு விட்டுருக்கோமா, இல்லை நியூவாக ஒரு கடை ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து யூ கேன் கீப் அ டேப். அதாவது நீங்கள் உங்களோட மெயின் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஒரு கரெக்டான இதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் பேரலல் அக்கௌண்டிங். ஸோ இப்போ இந்த பேரலல் அக்கௌண்டிங் நாங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்கோம், இட்ஸ் சிம்பிள் எக்ஸல் பேஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து இட்ஸ் வெரி டிரான்ஸ்பேரண்ட். நீங்கள் வந்து உள்ளே வந்து வெறும் ஃபார்முலாஸ் தான் இருக்குது. நாங்கள் எதுவுமே கோடிங் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்றது நீங்களே உங்கள் அந்த ஃபார்முலாஸை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலி சாவியாக இருக்கணும். இந்த சென்ஸ் எக்ஸல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா நிறைய ஷீட்ஸ் இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், எப்படி டேட்டா என்ட்ரு பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒன்ஸ் டேட்டா என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிவோட் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேஷ்போர்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேஷ்போர்டில் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் டேயில் உங்களோட எல்லாமே வந்து அது வந்து அந்த டேட்டாவை வந்து சேகரித்து உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்குதுன்னு கரெக்டாக கொண்டு வந்து காமிச்சிடும். அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து நேற்று வந்து உங்களோட ஒரு சேல்ஸ் வந்து ஒரு 100 rupees இருந்திருக்கு. ஸோ அந்த 100 rupees சேல்ஸில் வந்து இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு 50 rupees வந்துருச்சு. ஏற்கனவே பழைய பாக்கி ஒரு 25 ரூபா வந்திருக்கு. மொத்தம் 75 ரூபா வந்துருச்சு. இப்போ அதில் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து 55 ரூபா பாக்கி. இந்த 55 ரூபா உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 55 ரூபா கேஷ் நான் வந்துருக்கணும்னு உங்களுக்கு தெரியுது. இது அக்கௌண்டிங் படி வந்துருச்சா அப்படின்றது உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பர்ச்சேஸு, சேல்ஸு, அதே மாதிரி அந்த பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக வர வைக்கிறது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர்.
ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் இதில் கரெக்டாக என்ட்ரிஸ் பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து உங்களோட மெயின் சாஃப்ட்வேரையும் வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கிற சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் ஏதாவது விடுபட்டு போயிருக்கா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு 5 இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ராக்டிக்கலாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஈஸியாக நீங்கள் அடாப்ட் பண்ண முடியும். இது வந்து சிம்பிளாக தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சிம்பிளாக அடாப்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கஸ்டமைசேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும் எங்களால். தேங்க்யூ.